பெபிள்ஸ் தமிழ். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நான் உங்கள் கோபி சுதா, கோவே சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது பூந்தி லட்டு. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம கடலை மாவு ஒரு 200 கிராம் சேர்த்துக்கலாம். அதாவதுன்னா சளிச்சு எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம பேக்கிங் சோடா வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு சிட்டிகை அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். விஸ்க் இருந்துச்சுன்னா நம்ம விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம ஒரு சிட்டிகை ஃபுட் கலர் எல்லோ கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ தண்ணி விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். அதாவது நம்ம ஒரு கரண்டி எடுத்து அந்த பூந்தி கரண்டியில் விட்டுட்டோம்னா அப்படியே வந்து முத்து முத்தாக விழணும். அந்த பதத்தில் நம்ம கரைச்சிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். பூந்தி வந்து என்னென்னா முத்து முத்தாக விழ ஆரம்பிக்கும். இதை வந்து என்னென்னா 1 நிமிஷம் வரைக்கும் வெந்தால் போதும். மொறுன்னு ஆகாமல் பார்த்துக்கணும். நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த லட்டு செய்கிறப்போ என்ன ஒரு டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை ட்ரை பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு கரண்டி விட்டுட்டு திருப்பி வந்து நீங்கள் வந்து விடுறப்ப என்னென்னா இந்த கரண்டியை வாஷ் பண்ணிவிட்டு விட்டிங்கன்னா அதாவதுன்னா அதே மாதிரி முத்து முத்தாக வரும். இல்லைனா வாலாக வர ஆரம்பிச்சிடும். அதாவது நீண்டு வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா இங்கே மாவு இருக்கிறதுனால நம்ம ஒரு டைம் ஊற்றுறப்பவும் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது லட்டு வந்து பிடிக்க நல்லாயிருக்கும். அதாவது முத்து முத்தாக இருக்கும். இப்போ வந்து என்னென்னா ஆயில் வச்சுருக்கேன். இது வந்து ஓரளவுக்கு நல்லா காயிட்டும். நம்ம வந்து இது வந்து இன்னும் மொறுன்னு வராமல் சும்மா லைட்டாக வந்து நல்லா ஒரு கலர் வந்ததுக்கப்புறமே நம்ம எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் சொதன்னு தான் வேகணும். அதாவது போட்டு 1 நிமிஷத்துலேயே நம்ம எடுத்துடணும். அதுதான் வந்து முக்கியமான டிப்ஸு. அதே மாதிரி இதை வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். இதை லைட்டாக அப்படியே டேப் பண்ணிகிட்டே இருங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டேப் பண்ணணும். பார்த்திங்கன்னா முத்தாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். அப்போ என்னென்னா ஒரு டைம் நீங்கள் வாஷ் பண்ணி போட்டிங்கன்னா அது மாதிரி இருக்கும். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். செகண்ட் டைம் வந்து நம்ம போட போகிறோம். பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிட்டேன். முத்தாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். அப்போ என்னென்னா ஒரு டைம் நீங்கள் வாஷ் பண்ணி போட்டிங்கன்னா அது மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா லைட்டாக வந்தாலே போதும். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். ஆயிலை நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே அதாவது ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சுகர் சிரப் காய்ச்சிக்கலாம். லட்டுக்கு நம்ம 2 கப் ஆட் பண்ணோம். இதுக்கு வந்து என்னென்னா 1.5 கப் அளவுக்கு நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். 2 கப் ஆட் பண்ணிங்கன்னா நல்லாவே சுகர் தெரியும். அதாவது ஸ்வீட் ரொம்ப தேவைங்கிறவங்க 2 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நம்ம மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இது வந்து என்ன 1 கம்பி பதம் வரைக்கும் நம்ம வச்சு எடுக்கணும். இப்போ காய்ச்சிக்கலாம். இப்போ நம்ம சுகர் சிரப் காய்ச்சிக்கலாம். லட்டுக்கு ஏலக்காயும் அப்படியே தட்டி போட்டுக்கலாம். இப்போ ஏலக்காய் ஆல்ரெடி 1 இருக்குது. இதை வந்து நம்ம சீடை வந்து எடுத்துக்கலாம். அதனோட ஸ்கின்னை வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். இதுக்கு ஒரு 4 ஏலக்காய் அளவுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் எனக்கு நான் செய்கிறது என்னன்னா ரொம்ப சிம்பிள் மெத்தடு. பிகினர்ஸ் வந்து ஈஸியாக கற்றுக்கலாம். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா சுகர் சிரப் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இது நல்லா கொதிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா 1 கம்பி பத அளவுக்கு நல்லா இதாகிடுச்சு. ஒரு ஸ்ட்ரிங் வந்தாலே போதும். நம்ம பூந்திக்கு பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியாச்சு. இது நம்ம வந்து அரைக்க வேண்டியதில்லை. பார்த்திங்கன்னா தொட்டிங்கன்னா அப்படியே நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கணும். மொறுன்னு ஆயிடுச்சுன்னா பூந்தி லட்டு நல்லா வராது. இதை வந்து நம்ம கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நான் அரைச்சி இது கூட மிக்ஸ் பண்ணிடுறேன். நம்ம அரைச்சதை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் கொஞ்சமாக ஒரு 5 கிராம் எடுத்துக்கோங்க. கிராம்பு வந்து ஆப்ஷனல் தான். இதை வந்து லைட்டாக நம்ம தட்டிட்டு ஆட் பண்ணலாம். இல்லை அப்படியே கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 கிராம்பையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக பச்சை கற்பூரம் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சிட்டிகை அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. உடச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா ரொம்ப கசந்துடும். இப்போ நம்ம சுகர் சிரப் கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முந்திரி திராட்சையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ரெடியாக வச்சுருக்குறோம். இதை ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாஸ்தி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அப்படியே ஊறி நல்லா கெட்டியாகிடும். நல்லா ஆறணும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ஜாஸ்தி கிடையாது, கரெக்டாக இருக்குது. நல்லா ஊறணும். இது ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ நெய் விட்டு தாளித்து இதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ முந்திரி ஒரு 20 முந்திரி எடுத்துக்கலாம். இதை வந்து அப்படியே தட்டிக்கலாம். 1-2 உடைஞ்சாலே போதும். இப்போ நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் வந்து ரொம்ப ஜாஸ்தி தேவையில்லை. ஏன்னா நம்ம பொரிச்சிருக்கிறோம் இல்லைங்களா, அதுலேயே எண்ணெய் இருக்கும். இது வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் போதும். ஃபஸ்ட்டு நம்ம முந்திரியை வந்து போட்டுக்கலாம். முந்திரியை
ஃப்ரை பண்ணிட்டோம். இது கூட திராட்சையும் ஆட் பண்ணிக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த சூடே போதும். இதில் 1-2 முந்திரி மட்டும் நீங்கள் வந்து டாப்பிங்ஸ் மாதிரி வைக்கிறதுனால வைக்கலாம், இல்லைனாலும் ஓகே. இதுக்கு நம்ம செலக்ட் பண்ணி ஒரு 2-3 முந்திரி மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கூட பாதாம் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சிரப் ஃபுல்லாக நல்லா இழுத்துருச்சு. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் விட்டிங்கன்னா நல்லா இழுத்துடும். அதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா இறுகிடுச்சு. ஒரு பரட்டிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம சேர்த்து வச்சுட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு ஒட்டுதுன்னா நீங்கள் லைட்டாக வந்து கீ கூட தொட்டுக்கலாம். இது வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா இறுகிடும். உருண்டை பிடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா இறுகிடும். லட்டு பிடிச்சிட்டோம். இதுக்கு வந்து டாப்பிங்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம முந்திரி வச்சுக்கலாம். சுவையான பூந்தி லட்டு ரெடி. நான் இன்றைக்கி செய்ய போகிறது வந்து ரவை அரிசி முறுக்கு. இது வந்து ரொம்ப சுலபமாக பண்ணலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 3/4 கப் ரவை எடுத்துக்கலாம். 1 கப் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் இருந்தாலே போதும். தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரா, அதாவது சீரகம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம். பேனில் 1 கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் விட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஜீரா விட்டுக்கலாம். இதுக்கு வந்து நம்ம பட்டர் வந்து ஒரே 1 டேபிள் ஸ்பூன் இன்னும் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிக்கணும். பட்டர் ரொம்ப தேவையில்லை, அதாவது ரொம்ப போட்டோன்னா உடஞ்சு வரும் முறுக்கு. இது வந்து 1 டேபிள் ஸ்பூன், அதை விட கொஞ்சம் ஜாஸ்தி நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா கரைஞ்சிடணும். இப்போ பட்டர் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம ரவையை ஆட் பண்ணிக்கலாம். ரவையை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிக்கணும். இதுக்கு வந்து நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அரிசி மாவு எல்லாத்துக்குமே சேர்ந்த அளவுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரவையை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வேகட்டும். சீரகத்துக்கு பதிலாக நம்ம ஓமமும் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். ஒரு சிலருக்கு வந்து ஓமம் பிடிக்காதுங்கிறதுனால நான் சீரகம் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு ஓமம் பிடிக்கும்னா ஓமம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வெந்து கெட்டியாகட்டும். நல்லா சுருண்டு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ரவையும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். எப்போவுமே வந்து உப்புமா வந்து நம்ம செய்கிறப்ப என்னென்னா கொஞ்சம் லிக்விட் மாதிரி இருந்தாலும் நல்லாயிருக்கும். அதாவது அல்வா பதம் மாதிரி இருந்துச்சுன்னா உப்புமா நல்லாயிருக்கும். நம்ம வந்து இதை வந்து கொஞ்சம் கெட்டியாக எடுத்துக்கணும். நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஆல்ரெடி ரவை, பட்டர், சீரகம் இது வந்து நல்லா வெந்ததை எடுத்து ஒரு பவுலுக்குள்ளே நம்ம மாற்றிக்கலாம். இப்போ நம்ம அரிசி மாவையும் ஆட் பண்ணணும். ரொம்ப அதிகமாக ஆட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் நம்ம கையில் வந்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் மாவை. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு முறுக்கு மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிக்கலாம். இன்னும் கொஞ்சம் சூடு இருக்குது. உப்பு வந்து ஆல்ரெடி நம்ம ரவையிலேயே ஆட் பண்ணிட்டோம். பத்தலைன்னா நம்ம இன்னும் கொஞ்சமாக, அதாவது ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணாலே போதும். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். அதிகமாக தண்ணி விட வேண்டாம், கரெக்டாக தண்ணி விட்டாலே போதும். பார்த்திங்கன்னா இப்போ கரெக்டாக நம்ம ரெடி பண்ணிட்டோம். அதாவது தொட்டால் நல்லா சாஃப்டாக இருக்கணும், இந்த மாதிரி போகணும். இதை வந்து முறுக்கு பதம். இது ஒட்டாமல் வர்றதுக்கு கொஞ்சமாக நம்ம லைட்டாக ஆயில் விட்டு நல்லா மேலே தடவிட்டோன்னா போதும். இப்போ நம்ம முறுக்கு குழா இருந்துச்சுன்னா அதில் வந்து நம்ம முறுக்கு வந்து பிழிஞ்சிக்கலாம். அதாவது இன்றைக்கி வந்து நான் எடுத்துருக்கிறது வந்து ஒரே ஒரு ஹோல் ஸ்டார் இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். முறுக்கு அச்சில் நம்ம முறுக்கு பிழிஞ்சிக்கலாம். ஆல்ரெடி மாவு பிசைஞ்சு வச்சதை இப்போ வந்து முறுக்கு குழாயில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம இதையை தனியாக எடுத்து வச்சுக்கலாம்.
இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே சுற்றி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பெருசாக வேணால் நீங்கள் பெருசாக சுற்றிக்கோங்க. நான் வந்து சின்ன சின்னதாக தான் சுற்றுறேன். இப்போ நம்ம முறுக்கு குழாய் வச்சு பிழிஞ்சிட்டோம். அதாவது சைஸ் வந்து உங்களுக்கு என்ன சைஸ் தேவையோ அந்த சைஸில் நம்ம புழிஞ்சிக்கலாம். இதே மாதிரி புழிஞ்சு எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம முறுக்கு போட்டு எடுத்துக்கலாம், டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். இந்த முறுக்கு வந்து ரொம்ப சுலபமாகவும் பண்ணலாம். அதாவது என்னென்னா அரிசி ரவை ரெண்டுமே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதாவது செய்முறை வந்து ரொம்ப சுலபம். இது கொஞ்சம் பொன்னிறமாகிற வரைக்கும் நம்ம விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பொன்னிறமாயிடுச்சு, நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். சுவையான அரிசி ரவை முறுக்கு ரெடி. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெபிள்ஸ் தமிழ்.